ஹிஸ்புல்லா இந்த பக்கம் லெபனான்லேருந்து அடிக்கிறாங்க, இந்த பக்கம் வடக்கு பக்கத்தில் தெற்கு பக்கத்துலேருந்து பாலஸ்தீனத்திலேருந்து ஹமாஸ் அடிக்கிறாங்க. இந்த ஒற்றுமை எப்படி சாத்தியமானது? அரபு பேசாத ஈரான், பார்சி மொழியை பேசுகின்ற ஈரான், அவர்கள் என்ன அடிப்படையில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. எங்களுக்கு இதை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடும் கடமை என்றால் ஈரான் புரிந்து கொண்ட அந்த அர்த்தத்தை அரபு நாடுகள் புரிந்து கொள்ளவில்லையா? உலகம் முழுவதும் இந்துக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்பது பெரும் ஆச்சரியத்தை எனக்கு ஏற்படுத்தும். யூரோப்புடைய பிளாக் ஹிஸ்டரி இப்பொழுது காலம் மாறுகிறது. கால மாற்றம் எல்லாவற்றையும் மாற்றும். இன்னும் ஒரு தசாப்தம், அதிகபட்ச 10 ஆண்டுகளில் அமெரிக்காவும் ஈரானும் இந்த பிராந்தியத்தில் அன்பு நேயர்களே, இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்கிற இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக பெரிய ஒரு யுத்தக்களமாக இருக்கின்ற சூழலில் ஈரானுடைய இஸ்ரேலுக்கான அந்த போர் என்பது உலக அளவில் இருக்கின்ற நாடுகளை ஒரு பதட்டத்திலும் பொருளாதாரத்தில் ஒரு சிக்கலிலும் ஏற்படுத்தியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம், இது போன்ற ஒரு சூழல். ஈரானுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற ஹோர்முஸ் துறைமுகம் இன்னைக்கு அந்த பகுதியிலே கப்பல்கள் செல்ல முடியுமா என்கிற ஒரு சந்தேகம். இதனால் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் இருக்கின்ற அந்த தொடர்பு கப்பல் போக்குவரத்து துண்டிக்கப்படுமா? ஏன்னா 80 விழுக்காடு கப்பல் வாணிப போக்குவரத்து எல்லாம் அந்த பகுதியில் இருக்கின்றன. இப்படி பல்வேறு சிக்கல்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதற்கிடையில் G7 நாடுகளில் ஈரானை எச்சரித்து ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பிரிக்ஸில் ஈரான் ஒரு உறுப்பு நாடாகவும் இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நேயர்களே, உங்களின் சார்பாக சில கேள்விகளை ஊடகவியலாளரும் ஜியோ பாலிட்டிக்ஸுடைய ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான சகோதரர் சுஃபியான் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் சுஃபியான் சார். வாங்க சார், சொல்லுங்கள். இப்போ நான் கேட்ட கேள்வி தான், இன்றைக்கி ஒரு போர் ஒரு சூழலை மாற்றி விடுமா? இன்றைக்கி ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் நடக்கின்ற போர் என்பது 3 வருடமாக நடக்குது. பல்வேறு நாடுகளில் பல்வேறு போர்கள் நடக்கின்றன. ஆனால் 12 நாட்கள் மட்டுமே நடந்த ஒரு போர் உலகத்தை பதைபதைக்க வைத்த காரணம் என்ன? இதில் மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென்னா, உலகத்தில் வல்லாதிக்க சக்திகளாக இதுவரை மக்கள் பார்த்து கொண்டு வந்தது யூரோப்பிய யூனியனை தாண்டி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தான். இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஏரோ சிஸ்டம், அது மாதிரி ஏரோஃபேஸ், அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அனைத்து வல்லமைகளும் ஒரு எறும்பு கூட வான்பரப்புக்குள்ளே அயன்டோமுக்குள்ளே இருந்து வர முடியாதுங்கிற ஒரு மாய. அது இந்த போரின் மூலம் ஹூதிகளும் ஈரானும் சொல்லப்போனால் ஹிஸ்புல்லாக்களும் தலைமட்டிருக்கிறார்கள். இதுதான் தற்போது நடந்திருக்கிறது. ஆனால் எந்த நிலையிலும் இஸ்ரேல் ஒரு வல்லாதிக்க வல்லமை கொண்ட ஒரு சக்தி என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. 1947களில் அரபுகள் வெளியேற்றப்பட்ட பின்பும் 1967 போர், 72 யாங்கி போர், 92, 93, 2006 இந்த போர்களில் துருக்கி, மற்ற நாடுகள், ஜொர்டான், எகிப்து எல்லா நாடுகளும் சேர்ந்த நிலை இப்போது மாறி இருக்கிறது. அந்த மாற்றத்தை உருவாக்கி காட்டிருக்கிறது யார் என்று சொன்னால் ஹமாஸ் என்கின்ற ஒரு ரெபல் குரூப்பும் ஈரானும் மற்றும் ஹிஸ்புல்லாக்கள் ஹூதிகள். இதுதான் உண்மையில். இல்லை, இதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும். ஆனால் பொதுவாக நேயர்களுக்கு இந்த கேள்வி இருக்குது. ஹிஸ்புல்லா ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இதே ஹமாஸ் என்பது சன்னி பிரிவை சார்ந்தது. பல்வேறு காலமாக இந்த ஷியா சன்னி கான்ஃப்ளிக்ட் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிறது. குறிப்பாக அரபு நாடுகள் இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்திய போது கூட, இஸ்லாமிய கூட்டமைப்பை ஏற்படுத்திய காலகட்டத்தில் கூட ஈரானை சேர்த்துக்கொள்ள தயங்கினார்கள். காரணம், அரபு நாடுகள் மட்டும்தான் அந்த கூட்டமைப்பில் இருக்க வேண்டும் என்று. அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஷியா சன்னி கான்ஃப்ளிக்ட். அதை உடைத்து இன்னைக்கு ஈரான் ஹமாஸுக்கு அல்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கான காரணம் என்ன?
ஹிஸ்புல்லா இது இந்த பக்கம் லெபனான்லேருந்து அடிக்கிறாங்க, இந்த பக்கம் வடக்கு பக்கத்தில் தெற்கு பக்கத்துலேருந்து பாலஸ்தீனத்திலேருந்து ஹமாஸ் அடிக்கிறாங்க. இந்த ஒற்றுமை எப்படி சாத்தியமானது? மிக முக்கியமாக நான் பல மதங்களை ஆய்வு செய்ததில் இஸ்லாமிய மதத்தை பற்றி நன்கு புரிந்தவன். இஸ்லாமிய கான்செப்ட் என்பது ஒரு இறைவனை வணங்குவதும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய இறை தூதராக இருக்கிறார். ஈரானிய ஷியாக்களுக்கும் இந்த அரபு நாடுகளுக்கும் குரானிலும் நபிகள் நாயகத்திலும் ஓரிரை கொள்கையிலும் மாற்றமில்லை. மாற்றம் என்பது நபிகள் நாயகத்துடைய மரணத்திற்கு பின்பு அவருக்கு பின்பு அவருடைய மருமகன் அலிதான் இறைத்துவ பதவிக்கும் கலீஃபாவாக்கு வரக்கூடிய ஒரு திறமையானவர் என்று ஒரு குரூப் நம்பியது. முஆவியா என்கின்ற ஒரு ஆட்சியாளர், அவருக்கு மாற்றமாக ஈராக்கை ஆண்டவர் தான் நபிகள் நாயகத்துடைய பேரன். அவர் இந்த போரில் ஆட்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இதில் ஒரு வரலாற்று பிழையின் காரணமாகத்தான் ஷியா உருவானதே தவிர ஷியா அமைப்புக்கும் இஸ்லாமிய அடிப்படையான இந்த குரான் இறையியல் தத்துவம் நம்பிக்கைகளுக்கும் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனாலும் இஸ்லாமிய கிளாரிக்ஸ் என்ன சொல்கிறார்கள் என்றால், எந்த ஒரு காலகட்டத்திலும் மரணத்திற்கு பின்பு ஒரு மனிதனை வைத்து இறையின் உதவி தேடுவது மாபெரும் தவறு என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படித்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் யா அலி என்றும் நபிகளாருடைய மருமகனை இறைவன் அந்தஸ்துக்கு அல்லது அதற்கு மேற்பட்டு உயர்த்துகிறார்கள் என்ற கான்ஃப்ளிக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி ஏனைய முஸ்லீம் சுன்னா குரூப்புகளுக்கும் இவர்களுக்கும் இடையே இந்த பிரச்சனை புரிகிறது. சுருக்கமாக புரிந்து விட்டது. இதான் கேட்கிறேன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் இப்பொழுது எப்பொழுது உடைந்தது? ஏனால் ஹமாஸுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு இவர்கள் ஏன் உதவி செய்யணும்? அரபு நாடுகள் அமைதியா இருக்காங்க. கண்டிப்பா பாலஸ்தீன மக்கள் அரபு பேசக்கூடியவர்கள், சவுதி அரேபியா கத்தார் போன்றவர்கள் அரபு பேசக்கூடியவர்கள். ஆனால் அரபு பேசாத ஈரான், பார்சி மொழியை பேசுகின்ற ஈரான், அவர்கள் எந்த அடிப்படையில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. திருக்குரானில் நான் பேப்டிசமும் சரி வேத நூல்களையும் படித்த இடத்தில் திருக்குரானில் ஒரு தெளிவான வசனங்களை என்னால் பார்க்க முடிகிறது. அதில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு கருத்தை, ஈரான் என்ன சொல்கிறார்கள் என்றால் உம்மா என்ற ஒரு கருத்தை வைக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அனைவரும் நமது சேனைகள், எங்களுக்கு இதை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடும் கடை என்றால் ஈரான் புரிந்து கொண்ட அந்த அர்த்தத்தை அரபு நாடுகள் புரிந்து கொள்ளவில்லையா? அரபு நாடுகள், நீங்களே ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தீர்கள், அரபு நாடுகள் உலக ஆதாயத்திற்காக அதிபோக சுகங்களை அனுபவிக்கிறார்கள். அமெரிக்கா என்ன சொல்கிறது என்றால், கொடுப்பதை கொடுத்துவிட்டு நீ என்ஜாய் செய். சவுதி அரேபியாவுடைய அச்சம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய மன்னர் ஆட்சி இஸ்லாமிய ஜனநாயக ஆட்சிக்கு எதிரானது. அங்கே கூட தற்போது சில டிசென்ட் வாய்ஸ் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அடக்குவதற்காகத்தான் அரபுகள் மௌனியாக பயணிக்கிறார். அப்போ ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அரபு நாடுகள் இருக்கின்ற மக்களுடைய முடிவு என்னவாக இருக்கிறது? உலகம் முழுவதும் இஸ்லாம் சமூகத்தில் ஈரானுக்கு ஆதரவாகவும் கஸாவுக்கு ஆதரவாகவும் தான் ஒன்றுபட்டு தான் இருக்கிறார்கள். நான் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறேன். உலகம் முழுவதும் இந்துக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்பது பெரும் ஆச்சரியத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ அரபு நாடுகளில் இது ஒரு புரட்சி ஏற்படுத்தும். ஏற்கனவே இந்த அரபு வசந்தம் என்கிற ஒரு புரட்சி 79 ஈரானுடைய புரட்சிக்கு அப்புறம் தான் நடந்தது. அரபு நாடுகள் இருக்கின்ற மன்னர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், ஜனநாயக ரீதியான ஒரு தலைவர்கள் வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அரபு வசந்தம் அந்த நிகழ்வு பரப்பப்பட்டு எகிப்தில் ஹொஸ்னி முபாரக் கொல்லப்பட்ட அந்த ஆட்சி மாற்றம், துனிஷியாவில் ஆட்சி மாற்றம், இதெல்லாம் அரபு நாடுகளில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினதை பார்க்குறோம். மீண்டும் இந்த ஷியா சன்னி சேர்க்கை என்பது, ஏன்னா இன்னைக்கு வெளிநாடுகள் இருக்கின்ற மேலை நாடுகள் ஈரானும் அரபு நாடுகளும் சேரக்கூடாது என்று நினைக்கும் பொழுது, இன்னைக்கு ஈரான் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்ததன் மூலமாக அந்த சன்னி ஷியா கான்ஃப்ளிக்ட் உடைந்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு அரபு நாடுகள் இருக்கின்ற மக்கள் இன்னைக்கு ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அந்த நிகழ்வு என்பது இது ஒரு அரபு மன்னராட்சியுடைய அந்த முறையை தகர்த்து எறிகின்ற ஒரு சூழலை உருவாக்குமா? நிச்சயமாக இது ஒரு நல்ல அற்புதமான புனிதமான கேள்வி. பலஸ்தீனத்தில் வாழ்கிற கஸா மக்கள் சுன்னா பிரிவை சார்ந்தவர்கள். நல்லா புரிகிறதா? அவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்பு வந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலியை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆக சுன்னா பிரிவு. ஆனால் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக
பெரும் இழப்பை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் ஷியா, ஹவுதிக்கள், ஹிஸ்புல்லாக்கள், ஈரான் முஸ்லீம்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த 3 பேருமே ஏதாவது அடிப்படையில் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள். ஆனால் துருக்கியோ, ஈகிப்டோ, கத்தரோ, ஜோர்டனோ, சவுதி அரேபியாவோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லா நாடுகளும் சுன்னா பிரிவை சேர்ந்தவர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு செய்தி உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா இதுகாரம் இந்த பிரிவை வைத்து தான் அவர்களை ஒரு டிவைட் அண்ட் ரூல். ஆனால் முதலாக சீன தேசம் ஒன்று செய்தது. சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு நட்புறவை ஏற்படுத்தினார்கள். நேற்றைக்கு அப்துல் அராகச்சி தி ரோட் அ லெட்டர், த மெசேஜ் டு சவுதி அரேபியா. நாம் பரஸ்பரம் ஒன்றிணைய வேண்டும், நல்ல விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம். இந்த ஒன்றை சொல்கிறேன் என்ற ஒரு வார்த்தை எழுதியதன் மூலம் இந்த பிராந்தியத்தில் நாங்கள் தான் இனி என்ற செய்தியையும் ஈரான் சொல்லியிருப்பதாக நான் புரிகிறேன். இந்த மாற்றத்தை அமெரிக்கா விரும்பாதில்லை. எப்படி? ஏன்னால் அமெரிக்கா என்பது இவர்களுடைய பிரித்தாளு என்ற ஒரு வேலையை செய்கிறார்கள். கத்தரில் கூட ட்ரம்ப் போன போது கூட 3400 கோடிக்கு வந்து ஒரு விமானத்தை கூட, ஏர்பஸ் விமானத்தை கூட கொடுத்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்குது, வியாபார ரீதியாக நெருக்கம் இருக்குது. இப்போ ஈரானோட அரபு நாடுகள் இணைவதை அமெரிக்கா விரும்பாது. அது காலத்தின் கட்டாயம். அமெரிக்கா விரும்பாது, இஸ்ரேலும் விரும்பாது, நேட்டோக்களும் விரும்ப மாட்டார்கள். பிரான்ஸோ, யூகேயோ மற்றும் பெல்ஜியமோ, இத்தாலியோ, ஜெர்மன் எந்த நாடும் விரும்பாது. ஆனால் காலத்தின் கட்டாயம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? ஒரு உதாரணத்தை சுருக்கமாக சொல்கிறேன். ஈரோப் வந்து ஒரு கருப்பு உலகமாக இருந்தது. அன்றைய உலகத்தில் 2000 ஆண்டுகளில் அரபு நாடுகள் தான் ஆய்வாளர்களாக இருந்தார்கள். நல்லா கவனிங்க, ஈரோப்புடைய பிளாக் ஹிஸ்டரி. இப்பொழுது காலம் மாறுகிறது. புரியுதா? மிசைல் தொழில்நுட்பத்தில் ஈரான் உலகத்தில் உள்ள ட்ரோன்களிலும் மிசைல், நீங்கள் பாருங்கள், ஈரானுடைய தொழில்நுட்பம் என்ன? சிஜில் போன்றவைகள், அல் ஃபத்தா, கொரம்சார் 4, ஹைபர் ஷாக்கன், இப்படி பயங்கரமான ஆயுதங்களை வைத்து அடித்து துவம்சம் செய்திருக்கிறார்கள். உளவு விமானங்களும் வைத்திருக்கிறார்கள். வாரம் ஒரு டெலிவிஷன் படம் போட்டாலும் 2 ஆண்டுகளுக்கு போடப்படுகின்றார்கள். ஈரானுடைய பாரசீகர்களுடைய கருத்தை பற்றி இஸ்லாமிய நபிகள் நாயகத்துடைய ஒரு கருத்தையும் இங்கே கோட் பண்ண வேண்டும். விண்ணில் இருந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்துடுவார்கள் என்று அவர் கூறியதாக ஒரு இஸ்லாமிய அறிஞர் எனக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறார். ஆக காலம் மாறுகிறது. இதை அமெரிக்காவும் ஏற்றுக்கொள்ளாது, யூதர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நேட்டோ, யூரோப் நாடுகள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அரபு நாடுகளும் ஈரானும் ஓரணியில் திரளும் பொழுது இப்போ ஈரானுக்கு ஒரு பெரிய, இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். நீண்டகால அச்சுறுத்தல். அப்போ இந்த அச்சுறுத்தலை அமெரிக்கா விரும்பாது அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அமெரிக்காவும் விரும்பாது. இனி வருகின்ற காலங்களில் இந்த சூழ்நிலை எப்படி மாறும்? இப்போ G7 நாடுகள் வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாடுகள் இந்த G7க்கு எதிராக இருக்கின்ற நாடுகளாக இருக்கின்றன. சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அதில் இந்தியாவும் இருக்கிறது. அந்த பிரிக்ஸில் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் உறுப்பு நாடுகளாக கொடுத்துருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது G7 வர்சஸ் பிரிக்ஸ் என்கிற இடத்துக்கு நகர்ந்தால் இந்த உலகத்துடைய பொருளாதார அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி மாறும்? அப்போ அமெரிக்காவை ஒரு வல்லரசு என்கிற அந்த இடத்தை தக்க வைப்பதற்கு இனி அமெரிக்கா என்ன செய்யும்? இது போன்ற கேள்விகள் எல்லாம் முன்னே இருக்கட்டும். அமெரிக்கா தற்போது சர்வதேச விவகாரத்தில் ஒரு தேசத்தினுடைய கட்டமைப்பு, அதனுடைய பொருளாதாரம் மிக முக்கியம். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இன்றைக்கு பெரும் சீரழிவே இருக்கிறது. சுருக்கமாக வேகமாக சொன்னால், அமெரிக்கா 3500 லட்சம் கோடி ரூபாய்கள் கடனாகவும் 36 ட்ரில்லியன் கடனாகவும் இருக்கிறது. இந்த ஆண்டு யுனைடெட் அரபு எமிரேட்டிலிருந்தும் சவுதி அரேபியாவிலிருந்தும் அவர்கள் 4 ட்ரில்லியனை கடனாக பெற்றார்கள். நல்லா கவனிங்க. அமெரிக்கா உக்ரைனில் 30 லட்சம் கோடியிலே ஜெலன்சியை பெற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். உக்ரைனுடைய போரில் அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் பெரும் பிளவு ஏற்பட்டு, த ரிஃப்ட் இன் பிட்வீன் யூஎஸ் வெர்சஸ் நேட்டோ. அதனால் இப்போ தனிப்படைகளை உருவாக்கி கொள்வதற்கு யூரோப் முனைகிறது. நல்ல கவனிங்க. ஈரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இப்பொழுது ஏற்பட்ட அதே பிரிவு சவுதி அரேபியாவுக்கும் ஏனைய அரபு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் நாளை வராது என்ன நிர்பந்தம் என்ன இருக்கிறது? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கால மாற்றம் எல்லாவற்றையும் மாற்றும். இன்னும் ஒரு தசாப்தம், அதிகபட்ச 10 ஆண்டுகளில் அமெரிக்காவும் ஈரானும் இந்த பிராந்தியத்தில் துடைத்தெறியப்படும் என்பதுதான் இந்த சமீட்சை சொல்வதாக நான் பார்க்கிறேன். ஒரு செய்தியை நீங்கள் அனைத்தரமாக சொல்றதை பார்க்குறேன். இன்னும் ஒரு தசாப்தத்தில், ஒரு 10 ஆண்டுகளில் அதிகபட்சம் இஸ்ரேலுடைய ஆதிக்கமே அந்த மத்திய தரைக்கடலில் இருக்குமா, அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இருக்குமா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறேன். இது போன்ற ஒரு சூழலில்
நிச்சயமாக அமெரிக்கா அந்த இடத்தை விட்டு கொடுக்க எப்பொழுதுமே விரும்புமா என்று தெரியாது. அப்போ இந்த நிலையில் அமெரிக்கா அடுத்த கட்டமாக அல்லது இஸ்ரேல் அடுத்த கட்டமாக எந்த நகர்வுக்கு செல்லும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர்கள் அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இதுவரை கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமாக அந்த மத்திய தரைக்கடலில் இஸ்ரேல் தான் ஒரு சூப்பர் பவர், அமெரிக்காவுடைய பினாமி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலை தொட்டால் அமெரிக்கா வந்துவிடும், இது எல்லோருக்கும் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் தன் இடத்தை விட்டு கொடுக்குமா என்று தெரியாது. இப்போ இன்றைய சூழலில் இன்றைக்கி வந்து பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கான பிரச்சனை ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்துக்குள் நாங்கள் போய் பார்க்க வேண்டும், அந்த மக்கள் படும் துயரங்களை தெரிய வேண்டும் என்றெல்லாம் கேட்டதை நம்ம பார்த்தோம். அதை வந்து இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளலை. ஒவ்வொரு தடவை இஸ்ரேலை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போதெல்லாம் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை வைத்து காப்பாற்றுவதையும் பார்க்கிறோம். அப்போ இந்த 10 ஆண்டுகளில் அவருடைய அதிகாரம் துடை தெரியப்பட்டால் இந்த காட்சிகள் எப்படி மாறும்? ஜியோபாலிட்டிக்ஸ் உடைய அந்த அடுத்த பரிமாணம் என்ன? நிச்சயமாக உலகம் பெரும் மாற்றத்தை நோக்கி செல்ல போகிறது. அதிகபட்சமாக வல்லமையாக ஒன்றை சொல்கிறேன். நீங்கள் பேசும்போது நேற்று கூட சொன்னீர்கள், B2 பாம்பர்ஸ் GBU-57 அதிகபட்ச குண்டுகளை போட்டாச்சு. இதற்கு மேல் போடுகிற குண்டுகள் ஒன்றுமில்லை. ஆனால் ஈரான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல்கள் இன்னும் வெளிப்படாத பல ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது விவகாரம், UN செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ரெசல்யூஷன் 2 தேசங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒன்று டூ ஸ்டேட்ஸ் தான் சொல்யூஷன். ஒன்று இஸ்ரேல் உருவாகிவிட்டது, அது ஆக்குபைட் செட்டிலர்ஸ் லேண்ட். மற்றொன்று உருவாக்கப்பட வேண்டும். பிரான்சினுடைய இமானுவேல் மெக்ரான் அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் இப்போ கடந்து விட்டது 17ஆம் தேதி அமெரிக்காவில் ஒரு மாநாடு கூட்டியிருந்தார். அதற்குள் போர் வந்தது. எல்லோருமே உலகத்தின் 156 நாடுகள் இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கான முகவுரைகளை இந்தியா உட்பட எல்லோருமே ஆதரவளித்து விட்டார்கள். எக்ஸப்ட் அமெரிக்காவும் சில 12 நாடுகள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அதே போன்று ஸ்ட்ரோமர் அவர்களும் கூட பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கிறது. ஈரான் விவகாரத்தில் அவர்கள் மாட்டுப்பட்டாலும் பலஸ்தீன விடுதலை விவகாரத்தில் உலகம் ஒரு கருத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இது திஸ் இஸ் சோ கால் த எக்ஸிஸ்டன்ஸ் கிரைஸ் என்று சொல்கிறார்கள், எங்களுடைய இருப்புக்கான பிரச்சனை என்று. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு ஒன்று சொல்ல முடியும், இருப்புக்கான பிரச்சனை அவர் தீர்க்க வேண்டுமென்றால் எங்கள் எல்லையோடு நாங்கள் நின்றுகிறோம், உங்கள் எல்லைக்கு நீங்கள். இந்த எல்லை சொல்லும் பொழுது ஒரு செய்தி நான் கேட்குறேன். 1967 நடந்த யுத்தத்தில் இஸ்ரேல் வந்து பல்வேறு இடங்களை பிடிச்சாங்க. கோலானை பிடிச்சாங்க, எகிப்தில் வந்து சில இடங்களை பிடிச்சாங்க, ஜோர்டனில் சில இடங்கள், வெஸ்ட் பேங்கில் பல்வேறு இடங்கள். இது இடங்கள் எல்லாம் வந்து நாங்கள் பிடித்தது தான், நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நீங்கள் கேட்குற இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் வந்தால் இந்த இடங்கள் திருப்பி கொடுக்கப்படும் என்று நம்புறீங்களா? நிச்சயமாக 2 ஸ்டேட் சொல்யூஷன் வரும்போது லெபனானில் ஜெருசலத்தை அவர்கள் விட்டு கொடுப்பது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள், அல்-அக்ஸா மசூதின்னு ஒன்று இருக்கிறது, 3 மக்களுக்கும் அது பொதுவான இடங்கள். ஐக்கிய நாடுகள் சபை டிக்ளரேஷனே 2 நாடுகளாக பிரித்து கொடுத்த பொழுதே ஜெருசலம் 2 நாடுகளுக்கும் பொதுவானது அப்படிதான் சொல்லப்பட்டது. ஐக்கிய நாடு விவகாரம் கரெக்டாக தான் இருக்கு, 2 மக்களுக்கும் இல்லை 3 மக்களுக்கும். பட் ஆல் தி சைஸ் அதைத்தான் பார்க்குறாங்க. தே ஹவ் பீன் எக்ஸ்பெக்டட், இன்க்ளூடிங் கிறிஸ்டியன் ஆஸ் வெல் அஸ் த முஸ்லீம் have been expected. Jesus the second coming. Correct. இரண்டாவது வருகையை முஸ்லிம்களும் எதிர்பார்க்கிறார்கள். எக்ஸப்ட் ஜூஸ் ஜீசஸை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காரணம் அவர்கள் தன்னுடைய மதத்தில் இன்னொரு வருவார் என்று எதிர்பார்க்கிறார். அதை விட்டுருங்க. ஆக இது ஒரு 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 சிக்கலான விவகாரம். நீங்கள் 2 ஸ்டேட் சொல்யூஷனில் கஸ்ஸா பரவாயில்லை, ஆனால் இந்த வெஸ்ட் பேங்க் வந்து ரொம்ப ஒரு சிக்கலான விவகாரம். ஆனாலும் சுருக்கமாக நான் சொல்கிறேன், இல்லை வெஸ்ட் பேங்கில் தான் பாலஸ்தீனுடைய தலைநகரம் ரமல்லா இருக்கிறது, எல்லாமே அங்கே தான், எல்லாமே அங்கே தான். ஆகவே தான் 2014 சுயாதீனமான அடிப்படையில் இதே டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு தனி கருத்தை சொல்லியிருந்தார். வெஸ்ட் பேங்க் வந்து எந்த அடிப்படையில் வந்து ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைமையாக அறிவித்தார் என்பதற்கு எந்த பதிவும் இல்லை. அதற்கு பின்பு அவர் ஆட்சியிலிருந்து இறங்கினார், மீண்டும் வந்திருக்கிறார். இப்போது அவர் உணர்ந்திருப்பதால் இன்றைக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இதற்கு ஒரு தீர்வு சமபத்தில் இருக்கிறது. அது ஒன்றையும் சொல்லி முடித்து வருகிறேன். ஏன் இந்த போர் தொடர்ந்து நடக்கின்றால் ஒரு தனி மனிதனுடைய ஆசை. யாயிட் லாஃபிட் அவர்களும் நேற்று பெசேல் முக்கியமான தலைவர்களும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வலதுசாரிகளாக இருந்தாலும் இதற்கு ஒரே தீர்வு, பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவியிலிருந்து இறக்கப்படும் வரை இது தொடரும். நீங்கள் சொன்னீர்கள் நேற்றைய காணொளியில், அவருடைய பதவி ஆசையும் பதவி மோகமும் இதுதான். இன்னும் அமெரிக்கா இனி அவருக்கு உதவி செய்வதாக எனக்கு தெரியவில்லை.
ஏனென்றால் அமெரிக்காவில் உதவி செய்வதற்கு பொருளாதாரம் இல்லை, நன்கு தெரிகிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு கருத்து, ரகசியமாக அரபுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே சில பொருளாதார நெருக்கங்கள் நெருங்கி வருவதையும் நாங்கள் யூகிக்க முடிகிறது. மாற்றப்போகிற கால சூழ்நிலையில் மாற்றம் என்றும் உண்டு. அந்த மாற்றத்தையும் மத்திய கிழக்கு இனி தயாராகும். மத்திய கிழக்கில் நிச்சயமாக பெரியனாக பாரசீகத்தின் ஆட்சி, அக்காலத்தில் ரோமர்களும் பாரசீகர்களும் இருந்ததை போன்ற ஒரு மறு ஆட்சி, பல ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்றுள்ள ஈரான் தற்போது வருவதை உறுதி செய்வதாக இருக்கிறது. நேயர்களே, இதுகாலம் வரை ஜியோபாலிட்டிக்ஸுடைய பல்வேறு பரிமாணங்களை இங்கு பார்த்தோம். மத்திய தரைக்கடலில் நடக்கின்ற நிகழ்வுகள், இனிமேல் நடக்கப் போகின்ற நிகழ்வுகள், அதற்கு உள்ளே இருக்கின்ற உள்ளரசியல், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு தசாப்தத்தில் ஏற்பட போகின்ற தோல்வி, அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் ஏற்பட போகின்ற நெருக்கம், பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்கிற கோணத்திலும், அங்கு நடக்கின்ற உள்ளரசியலை தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் நமக்கு விளக்கினார்கள். மிக்க நன்றி யூசுஃப். நன்றி சார், நன்றி.